திரு கே.சி. பழனிசாமி, யார் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் முன்னாள் அதிமுககாரர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவுடைய தீவிர விசுவாசி. இந்த தரப்புல, ரெண்டு தரப்புல யார் பக்கம் நீங்க நிக்கிறீங்க? யார் பக்கம் நியாயம் இருக்கு, நான் இவங்க பக்கம் நிக்கிறேன்னு யார் பக்கம் நிக்கிறீங்க நீங்க? இன்றைக்கு நிறைய அதிமுக தொண்டர்கள் என்னிடத்துல வந்து பேசினாங்க. ரெண்டு பேர்த்த மீதும் தவறு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் தவறு இருக்கு, வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்கள் மீதும் தவறு இருக்கு. ரெண்டு பேர்த்து மேலையும் அதிமுக தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. நிர்வாகிகள் வேணா அந்த பலனுக்காக வருகிறவர்கள் இந்த அணி அந்த அணி என்று வந்து இருக்கலாம். இதனுடைய சரிவு எங்கே ஆரம்பிச்சதுன்னா 2 புள்ளிகள். ஒன்று, கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவுக்கு மாற்று சரியான எதிர்க்கட்சியாக செயல்படாமல் தங்கள் மீது வழக்கு வந்துவிடக்கூடாது என்று எல்லோரும் ஒரு பாதுகாப்பான அரசியலை தான் மேற்கொண்டாங்க. அடுத்து, கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற என் போன்றவர்களது குரல் ஏற்கப்படலை. அந்த ஒருங்கிணைக்காததனுடைய பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டு. இப்போ பிரித்து சொல்லுங்க, பிரித்து சொன்னால் புரியும். திரு எடப்பாடி பழனிசாமி மேலே எங்களுக்கு இதெல்லாம் அதிருப்தி அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, திரு சி.வி. சண்முகம் அணி தரப்பு மேலே என்னெல்லாம் அதிருப்தின்னு சொல்கிறாங்க, அப்படி சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார். அதில் நான் என்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்லேயே நான் வந்து போட்டிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களது மகன், வேலுமணி அவர்களது மகன், தங்கமணி அவர்களது மகன், இந்த 3 பேரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து முதலாக இப்படி ஒரு நான் அதிமுக ஆட்சி அமைக்கிறோம், நீங்கள் ஆதரவு கொடுங்கள், நாம் விஜயை ஆட்சி அமைக்க அனுமதிக்க கூடாது என்று பேசியிருக்கிறார்கள். உதயநிதி மேற்கொண்டு திரு ஸ்டாலின் மற்றவர்களிடத்தில் பேசி அதற்கு ஒப்புதலும் பெற்றுவிட்டார். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், திரு பேபி அவர்கள் கூட பிற்காலத்தில் அவர் ஒரு அழுத்தத்தில் மறுத்திருக்கலாம், அவர் கூட வந்து அதை சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொள்ளலை. பாஜக கூட்டணியிலிருந்து வென்று வந்த அதிமுக ஆட்சி அமைப்பது, அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அப்ப அவர்கள் ஆதரிக்காத நிலையில இவர்களுக்கு மெஜாரிட்டி வந்து கிடைக்கல. இந்த நிலைப்பாட்டை திமுக ஆதரவோடு ஆட்சி அமைப்பதை அந்த விரும்பல இல்ல. வேலுமணி ஒத்துக்கொண்டார், சண்முகம் ஒத்துக்கொண்டார், எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு வந்தா போதுங்கிறதா இவங்களுக்கு. அப்படி பேசல, செய்தியாளர் சந்திப்புல அப்படி பேசலையே அவங்க. யாரு? திரு சி.வி. சண்முகம் தரப்பு அவங்க அப்படி பேசலையே, நாங்க ஒத்துக்கொண்டோம். அவங்க ஒன்றும் இங்க தொலைக்காட்சி இதுல இருக்கீங்க, எல்லாரோட செல்போன் டவர் லொகேஷன் போட்டாங்கன்னா சென்ட்ரல் ஐபிஓ அல்லது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் போலீஸோ எடுத்துடலாம். ரெண்டாவது, உதயநிதி வீட்டில் சிசிடிவி இருக்கு, அந்த ஃபுட்டேஜுக்கு அவைலபிளா வந்து இருக்கு. அதனால இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் யாரும் மறுக்க முடியாது. அதனால இது நடந்தது உண்மை, அது ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. அடுத்த முயற்சியாக என்ன செய்யறாங்க, திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து அதிமுக அமைச்சரவை இதற்கு முயற்சி செய்யறாங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கல. இதை சி.வி. சண்முகமே சொல்லியிருப்பார் இந்த நிலைப்பாடு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கல. ஆனா இந்த ஆட்சிக்கு திமுக ஆதரவு அளிக்குது. இப்ப இதுல சண்முகத்துடைய ஒரு மாறுபட்டது பாருங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆதரவு அளிச்சு இவர்கள் அமைப்பது தவறு. ஆனா திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் அமைச்சராக இருந்து அதற்கு திமுக ஆதரவு அளிப்பது மிகச்சிறந்தது. அது தமிழக அரசியல் வரலாற்றில் வரவேற்க தகுந்தது. இது சி.வி. சண்முகத்தினுடைய கருத்து. இந்த நிலைப்பாடுகளை யாரும் எடுத்துக்கல. அதிமுக தொண்டர்கள் இதை விரும்பல, ரெண்டையுமே விரும்பல. அதனால எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற இன்னும் 2 குற்றச்சாட்டுகள். ஒன்று, இந்த லீபா ரோஸை கட்சியில சேர்த்தது, சீட்டு கொடுத்தது, அதை அவங்கள கொண்டு வந்தது வேலுமணியா இருக்கலாம். இவர் பொதுச் செயலர் முறையில அதை வந்து மறுத்து இருக்கணும். அடுத்து, நான் முன்பே சொன்னதை போல திமுகவை சரியாக எதிர்க்காதது, கட்சியை ஏன் ஒன்றுபடுத்தல? 10 ஆண்டுகள் தொடர் தோல்வியில இவர் வந்து அந்த கட்சியை ஒன்றுபடுத்துவதில் தவறிவிட்டார்
இந்த வருத்தமும் அவர்கள் மீது இருக்குது. இல்ல என்ன லீமா ரோஸை கொண்டு வந்ததுல என்ன சிக்கல், என்ன அவர் தப்பு பண்ணிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி? அந்த அம்மா தாங்க இந்த இவ்வளவுக்கு காரணமே. அவங்க திமுகவுக்கு போன எலெக்ஷன்ல 500 கோடி கொடுத்ததாக ரெக்கார்டுக இருக்கு. ஆதவர்ஜுனா மூலியமா தாவேக்காவுக்கு அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது பொது வெளியில எல்லாரோடும் சொல்லப்படுகிறது. அடுத்து கட்சிக்கே ஜெயலலிதா அம்மா காலத்தில் கள்ளலாற்றியை ஒழிக்கிறதுக்கு மார்ட்டினை வந்து ஓராண்டு சிறையில் வச்சு நீ பெயில் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா குடும்பத்தையே உள்ள வச்சிருவேன்னு சொன்னாங்க. கள்ள லாட்டரியை ஒழிக்கணும்னு சொல்லி ஒழிச்சாங்க. அப்ப அவர்களை தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கட்சியில சேர்த்துறீங்க, உடனே அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறீங்க. அவ்வளவு ஏக இன்னைக்கு இவ்வளவு பேரை கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கிறீங்கல்ல, ஏன் லீமா ரோஸ் கட்சி பொறுப்புல இருந்து நீங்க எடுக்கல? வாங்கிட்டமே அப்படிங்கிற மனசு உறுத்துதான். ஆதாரம் இருக்கா அதுக்கு? ஏன் எடுக்கல? அவங்களுக்கு நீங்க பொதுவெளியில ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கீங்கல்ல, பொதுவெளியில ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆதாரம் இருக்கா அதுக்கு? ஆமாங்க, போட்டு என் மேல வேணா கேஸ் போட்டு நான் பாக்குறேன். நீங்க இவ்வளவு பேரை இவரை ஆதரிக்கிறவங்க, டிவிகே ஆதரிக்கிறவங்கள கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கிறீங்கல்ல, லீமா ரோஸுக்கு கட்சி பொறுப்பு கொடுத்திருக்கீங்கல்ல, ஏன் அந்த கட்சி பொறுப்பு நீங்க எடுக்கல? ஏன் தயங்குறீங்க? அப்ப இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற வருத்தங்கள். வேலுமணி சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி என்ன எடப்பாடி பழனிசாமி நீக்கினார், ஓபிஎஸ் நீக்கினார், செங்கோட்டையனை நீக்கினார். அன்றைக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இருக்கு. யார் சொன்னா? வேலுமணியும் சிவி சண்முகம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இவங்களை நீக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை. பொறுப்புகள் இருந்தா நீக்கிருக்க, கட்சியில இருந்து நீக்கல. இல்ல, எதாக இருந்தாலும் சரி, அது கட்சியோ பொறுப்போ எதாக இருந்தாலும் அதை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் எப்படி விஜயை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் ஏன் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயிருக்கிறாங்கன்னா, விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு திமுகவும் அதிமுகவும், அதாவது எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு முயற்சி செய்தார். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் முன் வருகிறோம் என்று வந்து இவர்கள் விஜய் இடத்துல வந்து பேசி செய்யறாங்க. அப்படி தாவேக்கா பக்கம் போறத, திரு விஜய் பக்கம் போறத, அந்த சார்பு நிலையை எடுக்கிறத திரு சிவி சண்முகம் தரப்பு, திரு வேலுமணி தரப்பு எடுக்கிறத அதிமுக தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க? யாரும் ஏத்துக்கல. இன்னைக்கு கூட அதையும் ஏத்துக்கலையா? வர்றதுக்கு முன்னாடி உசிலம்பட்டியில இருந்து ஒருத்தர் பேசினாரு, ஆண்டிப்பட்டியில இருந்து ஒருத்தர் பேசினாரு. அண்ணே, எங்க தொகுதியில சொல்லுங்கண்ணே, நீங்க ஒரு முயற்சி எடுத்து இந்த கட்சியை காப்பாத்துங்க. வெறும் 5000 ஓட்டுல தானே தோத்தோம். திமுக வாங்கின ஓட்டுக்கும் அண்ணா திமுக வாங்கின ஓட்டுக்கும் தாவேக்கா வாங்கின ஓட்டுக்கும் 68, 65, 62 இதானே வித்தியாசம். நம்ம ஜெயிச்சிரலானே. அப்ப திமுகவை எதிர்த்தும் அரசியல் பண்ணணும், தாவேக்காவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும். தாவேக்காவோடு இணைந்து பயணிப்பது என்பது இட்ஸ் a suicidal attempt. இதை எந்த அண்ணா திமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான். இதனுடைய விளைவுகள் இன்னும் எங்க போகுதுன்னா, நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் மறுபடியும் ஒரு சுத்து வந்து இது கட்சியை இன்னைக்கு உதயநிதி பேசியிருப்பார், அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நாணயத்தின் இரு பக்கங்கள், தாவேக்காவும் திமுகவும். திமுக இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு ஆதரவளிப்பதும் இவர்களது கூட்டாளிகள், அவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள். எதிர்கட்சியும் திமுக. அப்ப தாவேக்காவும் திமுகவும் அண்ணா திமுகவை பிளந்து ஒரு பகுதி திமுகவோடவும் ஒரு பகுதி தாவேக்காவோடவும் இணைந்து பயணித்து எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி தன் அடையாளத்தை இழப்பதை, கண் முன்னால் அழிவதை எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.